Hey guys, welcome back. In the video வந்து நம்ம Samsung Galaxy M02s ஓட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன சாஃப்ட்வேர் வெர்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அபவுட் ஃபோன் போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா One UI 2.5 கோர் வெர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தோன்னா 10ல் இருக்குது. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா நவம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கான ஃபீச்சர்ஸ்லேருந்து செக் பண்ணலாம். பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஃபோன் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பேட்ரி பர்சன்டேஜ் எனேபிள் ஆகிருக்காது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வெறும் பார் தான் காட்டும். ஸோ இங்கே பேட்ரி பர்சன்டேஜ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஸோ மேலே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் மட்டும் கீழே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணதுக்கப்புறமா 3 ஐக்கான் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாருக்குள்ளே போய்ட்டு ஷோ பேட்ரி பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஷோ பேட்ரி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு பேட்ரி பர்சன்டேஜ் காட்டும். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் டயர் வந்து மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணோன்னா பிரைட்னஸ் பார் வந்து நம்மளுக்கு காட்டாது, கீழே பாட்டமில் தான் காட்டும். ஃபஸ்ட்டு இது எப்படி மேலே கொண்டு வரதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு குயிக் பேனல் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே போய்ட்டு ஷோ பிரைட்னஸ் ஆன் டாப்னு இருக்கும். ஸோ இந்த ஷோ பிரைட்னஸ் ஆன் டாப் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டயர் வந்து நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் பிரைட்னஸ் பார் வந்து நம்மளுக்கு மேலேயே காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் டயர் வந்து மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணுறோம். இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு பட்டன் ஆர்டர் இருக்கும். பட்டன் ஆர்டரில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து நம்ம ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இங்கே வந்துடும். டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து நம்ம இன்னும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3வது ஆப்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆடியோ சோர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்ட் ஆடியோ நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வந்து சைட் பை சைட் ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு ஆடியோ தேவையில்லைன்னா இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆடியோ சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மைக்குன்னு இருக்குது. மைக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும். இன்டர்னல் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்தீங்கன்னா அது வந்து சைட் பை சைட் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். அண்ட் ஷோ டச்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது டச் ஏதாவது பண்ணும்போது அதுவும் வந்து நம்மளுக்கு அந்த வீடியோவில் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு. அண்ட் இப்போ வந்து நம்ம காலிங் செட்டிங்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். டயல் பேட் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரெக்கார்டிங் கால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கார்டிங் கால்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோ ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிற கால்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். செட்டிங்ஸ் கீழே வந்தீங்கன்னா கால் டிஸ்பிளே வைல் யூசிங் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு பாப்அப் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறக்கப்போ கால் இதாக வந்ததுன்னா பாப்அப்பில் தான் வரும். அதே மினி பாப்அப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இவ்வளோ சின்னதாக காட்டும். ஃபுல் ஸ்க்ரீனு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறக்கும் போது அந்த ஆப்புக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த காலிங் டிஸ்பிளே வந்துடும். ஸோ பாப்அப் இல்லை மினி பாப்அப் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு குட்டியாக காட்டும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து கீப் கால்ஸ் இன் பாப்அப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கால்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா பாப்அப்லேயே இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போகாது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்கவர் வந்து பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஸ் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்னு தனியாக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது தேவையில்லாமல் எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஸ்கவர் வந்து நம்ம இந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போய்ட்டு டிசேபிள் பண்ணலாம். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங் போய்ட்டு இந்த டிஸ்கவரை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அந்த டிஸ்கவர் மெனு இருக்காது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப் பட்டன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் பட்டன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஹோமில் வந்து நம்மளுக்கு ஆப்ஸ்க்காக செப்பரேட்டாக ஒரு பட்டன் வந்துடும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் சில ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை நீங்கள் புதுசாக எதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வரும். அதோட பொசிஷன் வந்து நம்மளால் எங்கேயுமே சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அந்த லாக் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஆப் இருக்க இடத்துல அப்படியே தான் இருக்கும், அதை வந்து நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஆப் வந்து நீங்கள் மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போய்ட்டு லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்டை வந்து டிசேபிள் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து வந்து ஆட் ஆப்ஸ் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஒன்று ஒன்றா ஆட் ஆகிடும். ஸோ
ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலே வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே வந்துடும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஹைட் ஆப்ஸ் இருக்குது. இந்த ஹைட் ஆப்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஆப், இப்போ வந்து நான் அமேசான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆப் ட்ராயரில் வந்து எனக்கு அமேசான் ஆப் வந்து காட்டாது. ஸோ இப்போ திருப்பி வந்து நம்ம அன்ஹைட் பண்ணோன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஹைட் ஆப்ஸில் போய்ட்டு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அன்ஹைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அமேசான் வந்துருச்சு. ஸோ ஆப் வந்து நீங்கள் ஹைட் பண்ணோன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து லைட் அண்ட் டார்க் மோட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டார்க் மோட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டார்க் மோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் வைடு வந்து கம்ப்ளீட்டாக டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். சிஸ்டம் டைலர் எல்லாமே வந்து டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு செகண்ட் பேஜில் டார்க் மோட் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்காகன்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இண்டோரில் இருக்குன்னா அதுவே வந்து இண்டோர் பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஆன் பண்ணோன்னே அதுவே வந்து பிரைட்னஸ் கம்மியாகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ப்ளூ லைட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் எனேபிள் பண்ணிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ்னு பார்த்தோன்னா லோ லைட்டில் நம்ம வந்து அதிகமாக ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்லேருந்து ப்ளூ லைட் வந்து அதிகமாக எமிட் ஆகும். ஸோ அது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ இது எனேபிள் பண்ணுறதுனால ஒரு வார்ம் டோன் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து ஐ ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாக இருக்காது. இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு வார்ம் டோன் வந்து அதிகமாக காட்டும். அடுத்து அப்படியே டிஸ்பிளே செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா நேவிகேஷன் பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பட்டன் நேவிகேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கெஸ்டர் மோடும் இருக்குது. கெஸ்டர் மோட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த 3 பட்டனுமே ஹைட் ஆகிடும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக கெஸ்டரில் யூஸ் பண்ணலாம். கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு போனால் கீழே இருந்து மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு வந்துடும். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து விசிபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் கீழேருந்து மேலே சும்மா ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏதாச்சும் ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் வரும். அதே மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணாலும் வந்து பேக் வந்துடும். ஸோ இந்த கெஸ்டர் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா பட்டன்ஸ் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆக்சிடென்டல் டச் ப்ரொடக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து டார்க் பிளேஸு இல்லை பாக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகாது. ஆக்சிடென்டல் டச்சஸ் எல்லாம் ஆகாமல் வந்து இது ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டச் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனோட டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே செட்டிங்ஸ்க்கு வந்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போய்டுங்க. ஸ்க்ரீன் லாக் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன் லாக் டைப் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பேட்டர்ன் லாக் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்வைப் கொடுத்தீங்கன்னா எதுவுமே வந்து உங்களுக்கு ஆகாது. லாக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணால் போதும், ஸ்க்ரீன் அன்லாக் ஆகிடும். ஸ்வைப்பில் வந்து செக்யூரிட்டி எதுவுமே இருக்காது. அதுக்கு அடுத்து வந்து பேட்டர்ன் இருக்குது, பின்னு, பாஸ்வேர்டு அண்ட் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு பேட்டர்ன், பின்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு வந்து பேக்கப்புக்கு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி அன்லாக் ஆகிடும். அண்ட் இந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் பார்த்தோன்னா செக்யூர் லாக் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஸோ இந்த செக்யூர் லாக் செட்டிங்ஸில் பார்த்தோன்னா மேக் பேட்டர்ன் விசிபிள் இருக்குது. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா லாக் நீங்கள் போடுறது வந்து விசிபிள் ஆகாது. அதுக்கடுத்து வந்து லாக் இன்ஸ்டன்ட்லி வித் சைட் கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறது இல்லாமல் ஃபோன் வந்து லாக்கும் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். பட் எனேபிள் ஆகிறது வந்து ஒரு சேஃப் தான். அடுத்து வந்து வால்பேப்பர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வால்பேப்பர் சர்வீஸில் போய்ட்டு
ஃபஸ்ட் வந்து நன்னே கொடுத்துருங்க. டைனமிக் லாக் ஸ்க்ரீன்லாம் எனபிள் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா டைனமிக் லாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கிளாக் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாக் ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டு நம்ம லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தேவையான மாதிரி வந்து நம்ம கிளாக் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கிளாக் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடும். கண்டிப்பாக வந்து செட்டிங்ஸில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஃபீச்சரில் சைட் கீன்னு போனோன்னா டபுள் ப்ரெஸ் தி சைட் கீன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம குயிக் லான்ச் கேமரான்னு இருக்குது. ஸோ பவர் பட்டனை வந்து நீங்கள் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கேமராவுக்கு பதிலாக வேறு எதாவது ஆப் தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஓப்பன் ஆப் செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இப்போ கேல்குலேட்டர் ஆப் நான் செலக்ட் பண்ணுறேன்னா பவர் பட்டன் வந்து நான் 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் கேல்குலேட்டர் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப் வந்து நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கேமராவே ஓகேன்னு நினச்சிங்கன்னா குயிக் லான்ச் கேமரா வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து ஸ்மார்ட் பாப்அப் வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மெசேஜஸ், டெலகிராம், இந்த மாதிரி வாட்ஸ்அப் உங்களுக்கு தேவையான ஆப் எல்லாத்தையுமே வந்து எனபிள் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ மெசேஜஸ்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு அது பாப்அப்பில் தான் காட்டும், ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்கள் வந்து நார்மல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டே வந்து பாப்அப்பில் மெசேஜஸும் பார்த்துக்கலாம். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா வால்யூம் டவுன் பட்டன், பவர் பட்டன் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். அடுத்து வந்து ரெடியூஸ் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெடியூஸ் அனிமேஷன் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. அது கீழே வந்து மோஷன் அண்ட் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோஷன் அண்ட் கெஸ்டருக்குள்ளே வந்துட்டு டபுள் டேப் டு வேக் எனபிள் ஆகிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது நம்ம டபுள் டேப் பண்ணோன்னா ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஈஸி மியூட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது கால் வரும்போது ஃபோனை வந்து லைட்டாக இப்படி ஃப்ளிப் பண்ணிங்கனாலே போதும், ஃபோனும் அந்த கால் வந்து சைலண்ட்டில் போய்டும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஸ்வைப் டு கால் ஆர் சென்ட் மெசேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக நம்ம சாம்சங் ஃபோன்ஸில் ரைட் ஸ்வைப் பண்ணால் கால் போகும், அதே மாதிரி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் மெசேஜஸ் போகும் பார்த்தீங்களா. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து டிசேபிள் பண்ணிடலாம். பட் அது தேவைன்னு நினச்சிங்கன்னா எனபிள்லேயே இருக்கட்டும். அடுத்து வந்து 1 ஹேண்டட் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 1 ஹேண்டட் மோடுக்குள்ளே போய்ட்டு யூஸ் 1 ஹேண்டட் மோடு வந்து எனபிள் பண்ணுங்கள். இதுலேயே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கெஸ்டர் மோடு, பட்டன் மோட்னு. பட்டன் மோட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1 ஹேண்டட் மோடுக்கு வந்துடும். திருப்பி வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீனில் சும்மா டச் பண்ணாலே போதும் வெளியில் வந்துடும். அதுவே கெஸ்டர் மோடில் நம்ம பார்த்தோன்னா இந்த சென்டர் பட்டனை வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து 1 ஹேண்டட் மோடுக்கு வந்துடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டுவல் மெசேஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டுவல் மெசேஞ்சருக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே வந்து 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் வாட்ஸ்அப் ஒன்று, ப்ரைவேட் வாட்ஸ்அப் ஒன்றுன்னு நம்ம 2 மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் எனபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து 2 ஆப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து டுவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இது எனபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து யூஸ் செப்பரேட் காண்டாக்ட் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. செப்பரேட் காண்டாக்ட் லிஸ்ட் எனபிள் பண்ணிங்கன்னா அந்த டுவல் வாட்ஸ்அப்க்கு வந்து செப்பரேட்டாக அதுக்கு ஒரு காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் காண்டாக்ட் லிஸ்ட்லேருந்து அதுக்கு சேவ் ஆகாது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் கேரில் வந்து பேட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேட்டரியில் சார்ஜிங்னு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சார்ஜிங்கில் வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து டிசேபிள் பண்ணிட்டோம்னா நார்மலாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜ் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இதை எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பேக் வந்துட்டு இந்த பவர் மோட் இருக்குது பார்த்தீங்களா. பவர் மோடு வந்து அடாப்டிவ் பவர் சேவிங் வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. அடாப்டிவ் பவர் சேவிங் எனபிள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு 4 to 5 days வந்து உங்கள் யூசேஜ் பேட்டர்ன் எல்லாமே வந்து ஃபோன் லேர்ன் பண்ணணும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ஆப்டிமைஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடாப்டிவ் பவர் சேவிங் மோட எனபிள் பண்ணி வச்சுருங்க. பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் பை தி சேம் டைம் சார்ஜ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் பவர் சேவிங் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். பேசிக்கான கால் மெசேஜ் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் பவர் சேவிங் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு செட்டிங் இருக்கும். இந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க. இங்கே வந்து இன்ட்ராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மெனுன்னு ஒன்று இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் மெனு எனபிள் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். இந்த பால் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் கார்னரில் வந்து எனபிள் ஆகும். இது எனபிள் பண்ணுறதுனால நம்ம ரீசெண்ட் ஆப்பு, ஹோமு, பேக்கு, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க.
இல்லை இந்த அசிஸ்டன்ட் மெனுவே உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்துட்டு ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வரும்போது இந்த கேமராவோட ஃப்ளாஷ் வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணுறேங்க. அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டால்பி அட்மாஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இயர்ஃபோன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது இந்த டால்பி அட்மாஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு என்ஹான்ஸ்டு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் மியூசிக்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயே வந்து வாய்ஸ் ஆப்ஷன்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இல்லை நார்மலாக வந்து ஹெட்ஃபோன் வயர்டு ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த டால்பி அட்மாஸ் ஒர்க் ஆகும். அண்ட் இது சாம்சங் M02s சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது ஃபீச்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.